ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் நிபந்தனைகளை ஏற்காத பாரதிய ஜனதா கட்சி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிடம் அக்கட்சியின் தலைமை நேர்காணல். காங்கிரஸ் அல்லாத கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் 2ஆம் நாளான 17ஆம் தேதியும் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை என அறிவிப்பு. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய திருட்டுச் சம்பவம். குற்றவாளியை கைது செய்து 13 சவரன் நகை மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்களை மீட்ட காவல்துறை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிபந்தனை காரணமாக பிளவு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வரும் தேர்தலிலும் தொடரும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது முதலமைச்சர் ரங்கசாமி விதித்த நிபந்தனைகளால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தனி கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக தெரிவித்தனர். இருப்பினும் பாரதிய ஜனதா தரப்பில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் பேசி முடிவெடுத்து வரும்படி தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 17ஆம் தேதி தனியார் உணவகத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா என்ஆர் காங்கிரசார் வருகைக்காக காத்திருந்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் யாரும் வரவில்லை. என்ஆர் காங்கிரசின் இந்த திடீர் புறக்கணிப்பு பாரதிய ஜனதாவை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா தனியாக தேர்தலை சந்திக்கலாம் என ஆலோசித்து வருகின்றனர். தனி கூட்டணி உருவாகும் பட்சத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா சின்னத்தில் போட்டியிடும் என்றும், இதனால் பாரதிய ஜனதா, லட்சிய ஜனநாயக கட்சி சேர்ந்து 22 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 இடங்களும் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி உடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினருடன் அக்கட்சியின் தலைமை நடத்திய நேர்காணலில் பெரும்பாலான நிர்வாகிகள் தனித்து போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் நேர்காணல் சென்னை அறிவாலயத்தில் 17ஆம் தேதி தொடங்கியது. புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதால் 17ஆம் தேதி காலை முதலே நேர்காணல் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் புதுச்சேரி பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. தொகுதி வாரியாக விண்ணப்பித்தவர்கள் அழைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் 104, காரைக்காலில் 16 பேர் என மொத்தம் 120 பேர் விண்ணப்பித்திருந்தனர். ஒவ்வொரு தொகுதியிலும் விண்ணப்பித்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து பேசினர். அப்போது புதுச்சேரி மாநில அரசியல் நிலவரம், காங்கிரஸ் கட்சியின் போக்கு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. பெரும்பாலான நிர்வாகிகள் தனித்து போட்டியிடலாம் என விருப்பம் தெரிவித்தனர். அதோடு காங்கிரசார் திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதிகளில் முறையாக வேலை செய்வதில்லை என்றும், அவர்களில் பலர் என்ஆர் காங்கிரசுக்கு தேர்தல் பணியாற்றுவதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரசாரை சென்னைக்கு அழைத்து பேசவும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதில் சமரச முடிவு ஏற்பட்டால் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடரும் என்றும்,
இல்லையெனில் திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து தனியாக தேர்தலை சந்திக்க முடிவெடுத்துள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய 2ஆம் நாளான 17ஆம் தேதியும் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரிக்கு வருகிற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 22 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இது அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு குறைவான நாட்களே உள்ளதால் மார்ச் 16ஆம் தேதி மனு தாக்கல் விறுவிறுப்பாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்நிலையில் 2ஆம் நாளான 17ஆம் தேதியும் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. வருகிற 18ஆம் தேதி அமாவாசை தினத்தையொட்டி அன்றைய தினம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 17 மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தும் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் வரும் 23ஆம் தேதி மனு தாக்கல் நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடியில் நடந்த திருட்டுச் சம்பவத்தில் குற்றவாளி அதிரடியாக கைது செய்யப்பட்டு 13 சவரன் நகை மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எல்லைப்பிள்ளச்சாவடி 100 அடி சாலையில் உள்ள அன்பகம் என்ற வீட்டில் கடந்த மார்ச் 12ஆம் தேதி இரவு நடைபெற்ற திருட்டுச் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 500 கிராம் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றதாக புகார்கள் வந்தன. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. புகாரை அடுத்து காவல்துறையினர் சிறப்பு குழுவை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்ட இந்த குழு சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை வைத்து குற்றவாளியை அடையாளம் கண்டது. தொடர்ந்து மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் கைது செய்யப்பட்டார். அவர் புதுச்சேரி வந்து திட்டமிட்டு இந்த திருட்டை நடத்தியது விசாரணையில் அம்பலமானது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து திருடப்பட்ட 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் முழுமையாக மீட்கப்பட்டன. இதையடுத்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். குற்றத்தை விரைவாக கண்டுபிடித்து திருடப்பட்ட பொருட்களை மீட்ட காவல்துறையின் சிறப்பு குழுவிற்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் கட்சி தலைமையுடன் ஆலோசனை நடத்த அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலைப் போல ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் தேர்தலை சந்திக்க முடிவெடுத்தது. காரைக்காலுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்தார். தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், மீதி 14 தொகுதிகளை பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட கூட்டணி கட்சிகள் பிரித்துக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையின் போது ரங்கசாமி பாரதிய ஜனதாவிற்கு புதிதாக கூட்டணியில் எந்த கட்சியையும் சேர்க்கக்கூடாது என்பது உட்பட சில நிபந்தனைகளை விதித்தார். ஆனால் பாரதிய ஜனதா புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியையும் சேர்த்து தேர்தலை சந்திக்க முடிவெடுத்தது. இது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் யாருக்கு எந்த தொகுதி என பேச மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்துள்ளார். அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு என்ஆர் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் ரங்கசாமி நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வராமல் அதற்கு மாற்றாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைத்தார். இந்த குழுவினர் தனியார் உணவகத்தில் பாரதிய ஜனதா பொறுப்பாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ரங்கசாமியின் நிபந்தனைகளில் உறுதியாக உள்ளதாகவும் அதை ஏற்றால் மட்டுமே கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கூட்டணியை முறித்துக் கொண்டால் தனித்து போட்டியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனால் பேச்சுவார்த்தை அரைகுறையாக எந்த சுமூக தீர்வும் ஏற்படாமல் முடிவடைந்தது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்துவதாக கூறப்பட்டது. இதற்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தனியார் உணவகத்தில் காத்திருந்தனர். ஆனால் நீண்ட காத்திருப்புக்கு பிறகும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் வரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த பாரதிய ஜனதாவினர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் டெல்லி புறப்பட்டனர். அவருடன் மாநில தலைவர் VP ராமலிங்கம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் லாஸ்பேட்டையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளனர்.
டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அகில இந்திய தலைவர் நிதின் நபீன் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வேட்பாளர்கள் மத, இன, மொழி ரீதியில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரங்களுக்கு தேர்தல் ஆணையம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களின் பிரச்சாரங்களின் போது மற்றவர்களின் மனம் புண்படும்படியோ அல்லது இன, மொழி ரீதியிலான பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாகவோ பிரச்சாரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மேற்கொள்ளும் விளம்பரங்களை முன்கூட்டியே தேர்தல் துறையிடம் உரிய அனுமதி பெற்று பிறகு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கென புதுச்சேரி தேர்தல் துறை மாவட்ட குழுக்களையும் மாநில குழுக்களையும் அமைத்துள்ளதாகவும், இந்த குழுக்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட விளம்பரங்கள் மற்றும் காணொலி காட்சிகளுக்கான சான்றிதழ்கள் மறுக்கப்பட்டாலோ அல்லது மாற்றம் செய்யப்பட்டாலோ அந்த முடிவை எதிர்த்து 48 மணி நேரத்திற்குள்ளாக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையிலான மாநில அளவிலான சான்றிதழ் குழுவிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள செல்போன் கடையின் பூட்டை உடைத்து செல்போன்கள் மற்றும் ரொக்க பணத்தை திருடியவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 12 செல்போன்களை மீட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் செல்போன் கடையில் பிப்ரவரி 5ஆம் தேதி அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஷட்டர் பூட்டை உடைத்து புதிய செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள், 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக புகாரை பதிவு செய்த காவல்துறையினர் பூட்டை உடைத்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். தொடர்ந்து காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மேற்பார்வையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகைகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர் ஆந்திர மாநிலம் சித்தூரில் சுற்றித் திரிவதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து உடனடியாக அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து 2 கைபேசிகள் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய தொடர் விசாரணையில் மேலும் 12 கைபேசிகள் அவரிடம் மீட்கப்பட்டன. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு மூத்த அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் தேர்தலை நடத்த வலியுறுத்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய அண்டை மாநிலங்களுக்கு 2 வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் நடத்துவது கற்பனைக்கும் எட்டாதது என்று தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு கிட்டத்தட்ட அனைத்து பொது தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் 2 வெவ்வேறு வாக்குப்பதிவு தேதிகள், பிரச்சாரம் என்ற பெயரில் வெளியாட்கள் தேவையில்லாமல் தங்குவது, வாக்காளர்களை ஆள் மாறாட்டம் செய்வது, வாக்குப்பதிவை சீர்குலைப்பது மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போன்ற ஏராளமான சிக்கல்களை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலை தமிழக தேர்தல் தேதியான ஏப்ரல் 23ஆம் தேதியுடன் நடத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதியான வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதியுடன் தமிழகத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வேலை நாட்களாக இருக்கும் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டுமானால் தமிழகத்தில் பணியாற்றும் புதுச்சேரி ஊழியர்களுக்கு சட்டத்தின்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் முறையாக ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்குவதை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 20 கருத்துக்கள் அச்சிடப்பட்ட பாண்லே பால் பாக்கெட்டுகள் விநியோகத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்குண்டான வாக்காளர் விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துக்கள் அச்சிடப்பட்ட பாண்லே நிறுவனத்தின் பால் பாக்கெட்டுகள் விநியோகத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பாண்லே நிறுவன மேலாண் இயக்குநர் மற்றும் பாண்லே முகவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். உங்களது வாக்கு உங்களது எதிர்காலம், சிந்தித்து வாக்களிப்போம், வாக்களிக்க அனைவரும் உறுதி கொள்வோம், உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட 20 மைய கருத்துக்கள் அச்சிடப்பட்ட
பாண்லே பால் பாக்கெட்டுகள் தினமும் 2,10,000 இல்லங்களை சென்றடைய உள்ளது. இந்த பிரச்சாரம் தேர்தல் தினமான ஏப்ரல் 9ஆம் தேதி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான், பாண்லே மிலான் இயக்குநர் வடிவேல் முருகன், வருவாய் அதிகாரி குமாரவேல், பாண்லே முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் சீல் வைக்கப்பட்ட பால் பாக்கெட்டுகளை மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையை அம்மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் நள்ளிரவில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்டோர் திடீர் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை, மாவட்ட நிர்வாகம் இணைந்து சட்டசபை தேர்தல் பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் நேர்மையாக, சுதந்திரமாக மற்றும் அமைதியான முறையில் நடைபெற பல்வேறு தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். சேதராப்பட்டு, கோரிமேடு, ஐயங்குட்டிப்பாளையம் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளை பார்வையிட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் ஆவணங்கள், கண்காணிப்பு கேமராக்கள், சோதனை நடைமுறைகள் மற்றும் பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளை விரிவாக பார்வையிட்டு தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்கினர். பணியாற்றும் குழுவினர் தேர்தல் கமிஷன் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை முறையாகவும் முழுமையாகவும் பின்பற்ற வேண்டும் என்றும் எவ்வித தவறும் ஏற்படாத வகையில் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சியினர் மற்றும் முகவர்களுக்கான பயிற்சி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான அட்டவணையை கடந்த 15ஆம் தேதி வெளியிட்டதை அடுத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பெறப்பட உள்ளன. இந்நிலையில் வேட்புமனுக்களை பூர்த்தி செய்வது, வேட்புமனுக்களுடன் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்துதல், பிரமாண பத்திரம் சமர்ப்பித்தல் மற்றும் வேட்புமனு சமர்ப்பிக்க வேண்டிய பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு 17ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள், அவர்களது முகவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி தமிழ் அமைப்பினர் ஏராளமானோர் பேரணி நடத்தினர். புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த வலியுறுத்தி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 2026-27ஆம் கல்வியாண்டிலிருந்து தமிழ் வழி கல்வியை அமல்படுத்த வேண்டும், கல்வி வாணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்ற பேரணியில் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பேரணியின் இறுதியாக அரசுக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. பேரணியில் பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழால் ஒன்றிணைவோம், தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்று கோஷங்களை எழுப்பினர். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புதுச்சேரியில் அரசியல் கட்சியினர் பொதுக்கூட்டம், வாகன பிரச்சாரம் உள்ளிட்ட அனுமதிக்கு ஒற்றை சாளர முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதாகவும் எந்தவொரு தனிநபரோ, அரசியல் கட்சிகளோ அல்லது வேட்பாளர்களோ செய்தித்தாள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடுதல், பொதுக்கூட்டம் நடத்துதல், வாகனங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தல், பேரணிகள் நடத்துவது, அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒளிபெருக்கி பயன்படுத்துதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் முன் அனுமதி பெறுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சிரமமின்றி எளிதாக அனுமதி பெற பல்வேறு துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒற்றை சாளர முறையை சாரம் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வளாக தரைத்தளத்தில் அமைந்துள்ள கருத்தரங்கு கூடத்தில் அமைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இங்கு ஒற்றை சாளர முறையில் அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பிற நபர்கள்
செய்தித்தாள்கள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் வெளியிடும் அரசியல் தொடர்பான விளம்பரங்களுக்கு அனுமதி வழங்க ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை மாநில அவசரகால மைய கருத்தரங்கு கூடத்தில் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் தொடர்பான விளம்பரங்கள் ஊடகங்களில் வெளியிட விரும்புவோர் இக்குழுவிடம் தங்கள் உத்தேச விளம்பரங்களை சமர்ப்பித்து சான்றிதழ் பெற்ற பிறகே வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விளம்பரம் ஒளிபரப்ப உத்தேசித்துள்ள விரும்பும் நாட்களுக்கு 3 நாட்கள் முன்னதாகவும் பிற நபர்கள் 7 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் புதிய கூட்டணி இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் 3வது அணி இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அக்கழக தலைவர் வெங்கட்ராமன் கூறுகையில், புதுச்சேரி மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் கழக கூட்டணியில் இணைந்து செயல்பட அழைப்பு விடுத்ததாகவும் அதை ஏற்று அகில இந்திய நாடாளுமன்ற கட்சி கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் அக்னி செல்வராஜ் நேரில் சந்தித்து பேசியதாக தெரிவித்தார். அப்போது புதுச்சேரியின் நலன் மற்றும் வளர்ச்சியை முன்னிறுத்தி வரும் தேர்தலில் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு கூட்டணியில் இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தார். ஏற்கனவே 2 அணிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது அணியை மேலும் வலுப்படுத்த 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,540 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.